வாழைக்கும் தமிழருக்குமான உறவு வாழையடி வாழையா தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். வாழை மரத்துல பல மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது நம்ம உடலுக்கு நல்ல பெனிஃபிட்ஸும் கொடுக்குது. இதுல இருக்கக்கூடிய வாழை இழை, தண்டு, பூ, பழம் இப்படி எல்லாமே ஒரு விதத்துல நமக்கு நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. அதே போல வாழை தண்டும் பல நன்மைகளை நமக்கு தருது. இதுல நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் ஏராளமா இருக்கு. ஆனா அதை அரைச்சு சமைச்சு சாப்பிடவோ இல்லைன்னா சாறு பிழிஞ்சு குடிக்கவோ சோம்பலா நம்ம நினைக்கிறோம். இந்த வாழைத்தண்டு நமக்குள்ள பல அதிசயங்களை செஞ்சுட்டு வருது. பல நோய்களை குணப்படுத்தவும் செய்யுது. வாழைத்தண்டு பாரம்பரிய மருத்துவத்துல கூட யூஸ் பண்ணப்படுது. வாழைத்தண்டு சாப்பிட்டு நோய்களை குணப்படுத்துறது ரொம்பவே நல்லது. வாழைத்தண்டுல அதிக ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால நம்ம உண்ணக்கூடிய உணவுல அடிக்கடி சேர்த்துக்கலாம். உடல்ல தேங்கி இருக்க கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பவர் இதுக்கு இருக்கு. இப்படி மாதவிடாய் உட்பட பல பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனா வாழைத்தண்டு இருக்கு. இதை அடிக்கடி சாப்பிட்றதுனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னால வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் என்னன்னா யூரினரி ப்ராப்ளம். யூரின் பாஸ் பண்றதுல சிரமம் இருக்கிறவங்க இல்லைன்னா யூரின் பாஸ் பண்ண போறப்போ எரிச்சல் இருக்கவங்க வாழைத்தண்டு அடிக்கடி ஃபுட்ல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது யூரின் பாஸ் பண்றதை ஈஸியா ஆக்கிடும். கான்ஸ்டிபேஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இதை எடுத்துக்கலாம். கான்ஸ்டிபேஷனுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனை தரும். வாழைத்தண்டு நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளம்ஸை குணப்படுத்தக்கூடிய பவரை கொண்டது. டெய்லி 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் வாழைத்தண்டு சாறை குடிச்சிட்டு வந்தா அடிக்கடி ஏற்படுற வறட்டு இருமல் சரியாயிடும். ஒரு சிலருக்கு தாகம் அதிகம் ஏற்படுறப்போ வாழைத்தண்டு அரைச்சு சாறு பிழிஞ்சு குடிக்கலாம். டெய்லி 1 கப்பு வாழைத்தண்டு சூப் குடிச்சிட்டு வந்தா காது கோளாறு, கருப்பை நோய்கள், ரத்த சுத்திகரிப்பு மாதிரி ஏராளமான பெனிஃபிட்ஸை தரும். பொதுவா மஞ்சள் காமால இருக்கவங்க வாழைத்தண்டை நல்லா வெயில்ல காய வச்சு பொடி செஞ்சு டெய்லி 1 ஸ்பூன் எடுத்து அதுல தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தா மஞ்சள் காமால ப்ராப்ளம்ஸ் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தீக்காயம் ரொம்ப நாளா ஆறாம இருக்குன்னா வாழைப்பழ தோலை எடுத்து தீயில போட்டு எரிச்சு அந்த சாம்பலை கோகோனட் ஆயில்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். எந்த வகையான தீக்காயமும் கியூர் ஆகும்னு சொல்றாங்க. வாழைத்தண்டுல கொஞ்சமா கடுக்காய சேர்த்து சாப்பிட்டு வந்தா அலர்ஜி, ஸ்கின் இரிட்டேஷன், பைல்ஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ் குறையும். மென்ஸ்ட்ரேஷன் டைமிங்ல லேடிஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பல ப்ராப்ளம்ஸுக்கு வாழைத்தண்டு மூலமா சொல்யூஷன் கிடைக்குது. வாழைப்பூ சாறு ஸ்ட்ராங்கான துவர்ப்பு சுவையை கொண்டது. அப்படியே குடிக்கிறதுனால ஃபுல் பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. வெல்லம் இல்லைன்னா பனவெல்லத்தை மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதுலயும் புதுசா மேஜரான ஃபீமேல் சில்ட்ரன்ஸுக்கு அடிக்கடி வாழைப்பூ தண்டு செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களோட மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனா அமையும். வாழைத்தண்டு பல ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்குது. ஆனா சில பேருக்கு இது அலர்ஜியா கூட இருக்கலாம். அதனாலதான் எந்த ஒரு நியூ மெத்தட்ஸை ஃபாலோ பண்றதுக்கு முன்னால டாக்டரை கன்சல்ட் பண்ணி சஜஷன் வாங்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். அதுக்கு அப்புறம் தான் அதுக்கான மெத்தட்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். வாழைத்தண்டை ஒருத்தவங்க யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸை நாம எடுத்துக்கணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்னாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.